தமிழக அரசியலில் ஒரு காலத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாணவர்களை பார்த்து கூறினார், மாணவர்களே, உங்களுடைய கல்வியில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள், அரசியலை பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார். ஆனால் இப்போது என்ன நடக்கிறது? துணை நடிகர்களை எல்லாம் வைத்து, சின்ன குழந்தைகளை வைத்து அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து ஓட்டுக்காக வேண்டி பிச்சை எடுப்பது போன்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார். ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள எதிர்ப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அரசியல் ஞானி பாருங்கள். தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரே அணியில் இருக்கிறதாம். நீ யார்? நீயும் பிஜேபியினுடைய பி டீமில் ஒருவராகத்தானே இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னை ஜோசப் விஜய் என்று முதலாவது அழைத்தது யார்? குருமூர்த்தி. அந்த குருமூர்த்தி யார்? அந்த குருமூர்த்தியினுடைய வரலாறு தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு தெரியாதா? தமிழகத்தில் திராவிட சித்தாந்தத்தையும் ஒழித்து சிறுபான்மையினருடைய வாக்குகளையும் சிதறடித்தாலே ஒழிய இன்னும் ஒரு கட்சி தமிழகத்திலேயே தலையெடுக்க முடியாது என்பதனை உணர்ந்து கொண்ட அந்த பிஜேபி தான் குருமூர்த்தி மூலமாக இருவரையும் உருவாக்கி வைத்திருக்கிறது என்பது நாட்டு மக்களுக்கு தெரியாதா? குருமூர்த்தி சீபா ஆதித்தனாருடைய நான் தமிழர் கட்சியை சீவானுக்கு வாங்கி கொடுப்பதற்காக வேண்டி புரோக்கராக பணியாற்றியது யார்? இதே குருமூர்த்தி தானே. இதே குருமூர்த்தியின் மூலமாகத்தான் இப்போது ஜோசப் விஜய் சிறுபான்மையின வாக்குகளை பிரிப்பதற்காக வேண்டி குருமூர்த்தி மூலமாக தமிழகத்திலே இறக்கிவிடப்பட்டவர் தான் இந்த ஜோசப் விஜய் என்பவர். விஜய் விஜய் என்று இந்த நாட்டுக்கு அறிமுகமானவர். இந்த தேர்தல் நேரத்திலுமே ஜோசப் விஜய் என்று குருமூர்த்தி அழைப்பதற்கு என்ன காரணம்? அதிலிருந்து தெரிகிறதா இவர்கள் பிஜேபியினுடைய கைகூலிகள் என்று